அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம், அப்ரஹாமுக்கு மெல்கிசதேக்கின் ஆசி கிடைக்கிறது. மேலும் ஆண்டவர் அப்ரஹாமை பார்த்து, உன்னுடைய வழிமரபை வானத்து விண்மீன்களைப் போல பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 5ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 16 முதல் 18 வரை. இந்த 3 அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்த்துவிட்டு, இந்த 3 அதிகாரங்களையும் வாசித்துவிட்டு அதன் பிறகு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். அப்ரஹாமின் 75வது வயதிலேயே ஆண்டவர் அவரிடம், உன் சந்ததியை பழுகி பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் சாராய் ஆண்டவருடைய வாக்குக்காக காத்திருக்காமல் அப்ரஹாமுக்கு ஆகாரை மனைவியாக கொடுத்தார். அவள் மூலம் அப்ரஹாமுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள். அதே போல ஆகாரும் இஸ்மயேலை பெற்றெடுத்தாள். ஆண்டவர் இஸ்மயேலை பாலைவனத்தில் சந்தித்து அவளுக்கும் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை பழுகி பெருக செய்வேன் என்று. தொடக்க நூல் 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் அப்ரஹாமையும் அவர் வீட்டில் உள்ள அனைத்து ஆண்களையும் விருத்த சேதனம் செய்யுமாறு கட்டளையிடுகிறார். அப்ரஹாமும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லோரும் விருத்த சேதனம் செய்து கொள்கிறார்கள். மேலும் அப்ரஹாமுக்கும் அவருடைய மகன் இஸ்மயேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அப்ரஹாமுக்கு விருத்த சேதனம் செய்யும் பொழுது அவருக்கு வயது 99, இஸ்மயேலுக்கு வயது 13. ஆண்டவர் அப்ரஹாமுடையும் சாராயின்டையும் பெயரை மாற்றுகிறார். இதுவரை அப்ரஹாம் என்று அழைக்கப்பட்ட அவர் இனி அப்ரஹாம் என்று அழைக்கப்படுவார். மேலும் சாராய் என அழைக்கப்படுவாள் என்று ஆண்டவர் கூறினார். 18வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய தூதர்கள் 3 பேர் அப்ரஹாமை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் அப்ரஹாமிடம், அடுத்த வருடம் உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கூறினார்கள். அப்ரஹாம் அவர்களுக்கு உணவு பரிமாறினார். அதன் பிறகு அந்த 3 தூதர்களும் அவரை விட்டு சென்றனர். அப்பொழுது ஆண்டவர் சோதோம் கொமோரோவை அழிப்பதை அப்ரஹாமிடமிருந்து மறைக்க மாட்டேன், அதனால் அப்ரஹாமிடம் சொல்லுவேன் என்று அப்ரஹாமிடம் சொல்லுகிறார். அப்பொழுது அப்ரஹாம் சோதோம் கொமோரோவுக்காக பரிந்து பேசுகிறார். அங்கு 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த இடத்தை அழிப்பீரோ என்று. அதற்கு ஆண்டவர் இல்லை என்றார். அதன் பிறகு 45 நீதிமான்கள் இருந்தால் இடத்தை அழிப்பீரோ என்று கேட்டார். அதற்கும் ஆண்டவர் இல்லை என்றார். இன்னும் தொடர்ந்து அவர் சோதோமுக்காக பரிந்து பேசுகிறார். 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அல்லது 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று. அதற்கும் ஆண்டவர் அழிக்க மாட்டேன் என்றார். 20 நீதிமான்கள் இருந்தாலும் அழிப்பீரோ என்று கேட்டார். அதற்கும் ஆண்டவர் இல்லை, அழிக்க மாட்டேன் என்றார். அதன் பிறகு 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்டார். அப்பொழுதும் ஆண்டவர் 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்றார். அதன் பிறகு ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். 17வது அதிகாரத்திலே அப்ரஹாம் இஸ்மயேலுக்காக பரிந்து பேசுகிறார். இஸ்மயேல் ஆண்டவர் முன்னிலையில் வாழ வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார், அவனிடமிருந்து ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் என்று. அப்ரஹாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் விருத்த சேதனம் செய்தார். மேலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்று, தனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று காத்திருந்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். இன்று அப்ரஹாமை நாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். ஏனென்றால் அவர் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார், விசுவாசம் வைத்திருந்தார். 75 வயதில் ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். அதன் பிறகு 99 வயதில் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார், அடுத்த வருடம் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று. 25 ஆண்டுகள் அவர் அந்த ஈசாக்குக்காக காத்திருந்தார். மகன் பிறப்பான் என்று 25 ஆண்டுகள் காத்திருந்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடம் கேட்டுவிட்டு உடனே நமக்கு அந்த மன்றாட்டு நிறைவேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு வேண்டியதை உடனே செய்துவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் அதற்கு ஏற்ற வேலை வரும்போது நமக்கு நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஆனால் ஆண்டவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போதும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் செய்வார். ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ என்று தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 13 இவ்வாறாக கூறுகிறது. அதை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்த நேரத்திலே ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லை என்று கூறி உங்களையே தேற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் மீது உங்களுக்கு தொடர்ந்து நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். மேலும் அப்ரஹாம் சோதோமுக்காக பரிந்து பேசுகிறார், ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவைகளுக்காக மட்டும்தான் ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம். அப்படி இல்லை, நாம் பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தை கூறுகிறது, இறைவனிடம் மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்கள்.
ஆம், நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றுவார், பிறருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவார். இப்பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 16 18 வரை வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 16. ஆகாரும் இஸ்மயேலும். அபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாரா எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லோரையும் அவன் எதிர்ப்பான், எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். அப்பொழுது, என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர்லகாய் ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பெரேதிக்கும் இடையே இருக்கின்றது. ஆகார் அப்ராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு அப்ராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் அப்ராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. தொடக்க நூல் அதிகாரம் 17. அப்ரஹாமுடன் கடவுளின் உடன்படிக்கை. விருத்த சேதனம். அப்ராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு. உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்வேன். உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் அப்ராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குகிறேன். மிக பெரும் அளவில் உன்னை பழுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் அப்ரஹாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். தலைமுறை தலைமுறையாக 8 நாளான உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும்.
உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். பின்பு கடவுள் அப்ரஹாமிடம், உன் மனைவியை சாரா என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். அப்ரஹாம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும்? 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறாள் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். அப்ரஹாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மையேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மையேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் அப்ரஹாமை விட்டு சென்றார். பின்னர் அப்ரஹாம் தம் மகன் இஸ்மையேலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லோருக்கும், அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். அப்ரஹாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99. அவர் மகன் இஸ்மையேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது 13. அப்ரஹாமுக்கும் அவர் மகன் இஸ்மையேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல் அவர் வீட்டில் பிறந்தவர் வேற்றினத்தாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 18. அப்ரஹாமுக்கு மகன் வாக்களிக்க பெறல். பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதார மரங்கள் அருகே அப்ரஹாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்ப மிகுந்த நேரத்தில் அப்ரஹாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்பதை கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். நான் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு அப்ரஹாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். அப்ரஹாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். அப்ரஹாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் அப்ரஹாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். சோதோமுக்காக அப்ரஹாம் மன்றாடல். அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். அப்ரஹாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை அப்ரஹாமிடமிருந்து மறைப்பேனோ? அப்ரஹாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும்.
அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் அப்ரஹாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் அப்ரஹாமை நோக்கி, சோதோம் குமாரவுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். அப்ரஹாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். அப்ரஹாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது அப்ரஹாம் மறுமொழியாக, தோசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாய் இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டுமே காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது அப்ரஹாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். அப்ரஹாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். அப்ரஹாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். அன்பான இறைமக்களே, இன்றைக்கு வாசித்த இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். அதை நானும் படித்து தெரிந்து கொள்வேன். இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, வாக்குமாறாத இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். வல்லமையுள்ள தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் உம்முடைய இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. தொடர்ந்து 5 நாட்களாக நாங்கள் நன்றாக இறைவார்த்தை வாசித்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தேவனே, நன்றி ராஜா. இன்னும் தினமும் நாங்கள் தொடர்ந்து இறைவார்த்தை வாசித்து அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அன்பின் தேவனே, இந்த நாளிலே எங்களை முழுவதுமாக உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அப்பா. உம்முடைய இறை வார்த்தை எங்கள் வாழ்வாக்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே. உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை எஸ்அப்பா. அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. அப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார் அப்பா. நாங்களும் அப்ரஹாமை போல எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பி விசுவசித்து உம் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அன்பின் தேவனே, எங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோரையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. அப்ரஹாம் இஸ்மயேலுக்காக பரிந்து பேசியது போல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசுகிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்ரஹாம் 25 ஆண்டுகள் குழந்தை வரத்துக்காக காத்திருந்தது போல ஆண்டவரை இன்னும் அநேக மக்கள் எத்தனையோ ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள் அப்பா. அந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை இழக்காமல் அவர்கள் ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உம்மிடம் ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. சாராயின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. குழந்தை பாக்கியத்தை கொடும் அப்பா. பல்வேறு விதமான நோய்கள்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா.
முதியவர்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவர்களுக்கு மன நிம்மதியை கொடும் தேவன். அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அன்பின் தேவனே, இனி யார் யாருக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய தேவைகள்லாம் சந்தியும் ராஜா. உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லையப்பா. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே ராஜா. உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறைமக்களே, தினமும் காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ ஒளிபரப்பாகப்படும். அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். மேலும் மற்றவர்களும் திருவிவிலியத்தை வாசிக்க இந்த வீடியோவை அவர்களோடு ஷேர் செய்து அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். நன்றி.